வணக்கம். இன்னைக்கு 4ஆம் தேதி பிறந்தவங்களோட குணநலங்கள் பத்தி பார்க்கலாம். 4ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தோன்னா, எண் ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். இந்த எண் எங்கும் எதையும் பிரம்மாண்டமாகவும் பெரிதுபடுத்தக்கூடிய எண்ணாகவும் மாபெரும் ஆற்றலை கொண்ட எண்ணாக இது இருக்குது. 4, 13, 22, 31 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் ராகு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்க சுதந்திரமாக செயல்படும் விருப்பம் உள்ளவர்கள். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் தான். ஆனால் இவர்கள் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க சொல்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் யூகிக்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். அடுத்து ஆடம்பர வாழ்க்கை மீது அதிக மோகம் இருக்கும். இவங்க வாய்ச்சொல்லில் வீரர்கள். சலிக்காமல் பல மணி நேரம் பேசும் திறன் கொண்டவர்கள். இவர்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு கூட்டமே இருக்கும். அடுத்து 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பலர் பகுத்தறிவாதிகளாக இருப்பாங்க. வாழ்க்கையில தங்களுக்கு ஏற்படும் பலவிதமான அனுபவ பாடங்கள் மூலம் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருத்திக் கொள்வாங்க. இவங்க கிட்ட ரகசியங்களை சொன்னால் அது ரகசியமாவே இருக்காது. அதாவது எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் அடுத்தவரிடம் சொல்லி விடுவாங்க. மனதில் பட்டதை தைரியமா வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க இவங்க தான். அடுத்து இவர்கள் நாவை கொஞ்சம் அடக்கி கொண்டால் நல்லது. நல்ல நிலைக்கு வருவாங்க. அடுத்து தங்களுக்கு தீங்கு செய்வங்களுக்கு தகுந்த நேரம் பார்த்து சரியான ஒரு பதிலடி தருவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை அலச ஆராய்ச்சி பிறகு முடிவெடுப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவும் மனமும் அனைவரையும் சமமாக கருதும் குணமும் கொண்டவர்கள் தான் இவங்க. அடுத்தது தன் மனதில் தோன்றும் கருத்துகளையும் எண்ணங்களையும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனைவரிடமும் எடுத்துரைக்கக்கூடியவங்க. அடுத்து அதீத தன்னம்பிக்கை மற்றும் மிஞ்சிய கற்பனையால் பாதிப்பில் சிக்கி கொள்ளக்கூடியவங்க. அடுத்து புதுமையை விரும்புவதாக எண்ணி சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அடுத்து உணர்ச்சி வசத்தினால் முக்கியமான செயல்பாடுகளில் தவறான முடிவெல்லாம் எடுப்பாங்க. எதிலும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். இவர்கள் சமயோஜித அறிவு உள்ளவங்க. தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள். பேச்சாற்றல் கொண்டவர்கள். சூழ்நிலை எதுவாயினும் அதை தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. அடுத்து உடலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சற்று குண்டான அமைப்பா இருக்கும். மற்றவர்களை கவரும் வகையில் கண் பார்வையும் முக வசீகரமும் இருக்கும். தலைமுடி கருமையாகவும் அதே சமயம் அழுத்தமாக படியாமல் சுருண்ட பொடியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நடுத்தரமான உயரத்தை கொண்டவங்க. வரிசையான பல்லமைப்பை உடையவர்கள். துரிதமான செயல்பாடுகளை உடையவர்கள். குடும்பம் உறவு இவர்கள் தாய் மற்றும் தந்தையின் கருத்துக்கு எதிர்கருத்து கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவங்களிடம் பொறாமையும் விட்டு கொடுத்தலும் இருக்காது. சம வயதினர் உடன்பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் புரிதல் இருக்கும். அடுத்து நண்பர்கள் வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் பரந்த மனம் கொண்டவர்களாக இருப்பதால் நண்பர்களிடம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்கள். சூழ்நிலைக்கேற்ப நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கிக்குவாங்க. அடுத்து பொதுவாக 1, 2, 4, 6 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் வைத்துக் கொள்வது நல்லது. 8ஆம் தேதி பிறந்தவங்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாமே தவிர பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து 1ஆம் எண்காரர்கள் இவர்களை தங்கள் ஆளுமைக்குள் கொண்டு இவர்களையும் முன்னேற்றம் அடைய செய்வார்கள். அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு இளம் வயதிலே திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அதிகம். தங்கள் காதலித்தவர்களை சமூகத்தின் கட்டுப்பாட்டையும் எதிர்ப்பையும் மீறி மனது கொள்ளும் வேகமும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குடும்ப வாழ்க்கை இன்பமாக செல்லும். திருமணத்தில் புதுசா கல்யாணம் ஆனப்ப சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் பின்னாளில் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து ஒற்றுமையா குடும்பம் நடத்துவாங்க. அடுத்து தம்பதிகள் அன்பும் காதலுமாக இனிமையாக இருப்பாங்க. அடுத்து வாழ்க்கையில இருவரும் இணைந்து முன்னேறுவாங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மற்றும் கலை சார்ந்த பொருளையும் சேமித்து வைப்பாங்க. அடுத்து குடும்ப பாசத்திலும் அன்பிலும் சிறந்தவர்கள். அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க ஒப்பந்த தொழிலாளர்கள், கார், லாரி, இரும்பு சம்பந்த தொழில்கள், பேச்சாளர்கள், ஜோதிட நிபுணர்கள், துப்பு துலக்கம் பணி நிபுணர்கள், டைபிஸ்டுகள், ரயில்வே, வங்கி ஊழியர், மேற்பார்வையாளர், கராத்தே, சர்க்கஸ், சிலம்பம், மருத்துவம், புத்தகங்கள் விற்பனை, வெளியிடுதல் போன்றவை இவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். அடுத்து மேலும் கால்நடை, தரகு, கட்டில், பீரோ தொடர்பான தொழில்கள், சினிமா படங்கள் தயாரித்தல், விற்றல், டெய்லர்கள், அரசு அலுவலகங்களில் புரோக்கர்கள் வேலை, எந்திரங்கள் மூலம் பொருட்கள் உற்பத்தி செய்தல், மெக்கானிக், மரம் தொடர்பான கைத்தொழில், அரசியல், விபச்சாரங்கள், என்ஜினியரிங், தொழிலாளர்கள், வக்கீல் போன்ற தொழில்களிலும் இவங்க சிறந்து விளங்குவாங்க. அடுத்து ஹாஸ்டல், எலக்ட்ரீஷியன்கள், இலக்கியம் தொடர்பான வேலை, ஹோட்டல் நிர்வாகிகள், மதுபானங்கள் விற்பனை, மீன் இறைச்சி வியாபாரம், மின்சாரம், மாந்திரீக தொழில், விஷ வைத்தியம் செய்தல், சிலருக்கு சட்டத்திற்கு புறம்பான தொழில் போன்றவைகளும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இவர்களில் சிலர் சட்டத்திற்கு புறம்பான தொழிலிலும் ஈடுபடுவார்கள். எண்ணின் பலம் குறையும் போது மற்றவர்களை விரட்டி பிழைக்கவும் ஏமாற்றவும் தயங்க மாட்டாங்க.
அடுத்த அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 1, 10, 19 ஆகிய தினங்களும் கூட்டு எண் 1 வரும் தினங்களும் அதிர்ஷ்டகரமானவை. 28ஆம் தேதி நடுத்தரமான பலன்களை கொடுக்கும். அதே போன்று 9, 18, 27 ஆகிய தேதிகளும் கூட்டு எண் 9 வரும் தினங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் 4, 13, 22, 31ஆவது தேதிக்கு தாமாகவே நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஆனால் புதிய முயற்சியில் ஈடுபட்டால் தோல்வியே மிஞ்சும். அதே போன்று 8, 17, 26 ஆகிய தேதிகளில் கூட்டு எண் வந்து 8 வரும் தினங்களும் துரதிர்ஷ்டமானவை. 7, 16, 25 ஆகிய தேதிகளும் துரதிருஷ்டமானவை தான். அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. அதிர்ஷ்ட ரத்தினம் உலோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் கோமோதகம் அணிவது மிகவும் சிறப்பை வந்து தரும். ரத்தின கற்களில் மர நிறமுடைய கற்களை அணிய வேண்டும். கற்களும் நீல நிற கற்களும் இவங்க வந்து அணியலாம். அடுத்த அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீல நிறம் மிகவும் சிறந்தது. நீல கோடுகள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். மஞ்சள் நிறமும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும். லேசான பச்சை, நீல நிற உடைகளும் நல்லதுதான். இவர்கள் கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களுக்கு பித்தம் தொடர்பான நோய்கள், டென்ஷன், படபடப்பு, ரத்தம் குறைவு, வாயு பிடிப்பு, ஜீரண சக்தி, இடுப்பு வலி, பின் தலைவலி, இரத்த சோகை மற்றும் தலை, கண், மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அடிக்கடி தோன்றி மறையும். இவர்களுக்கு வரும் நோய்கள் உடனுக்குடன் விலகிவிடும். உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை விட இவர்கள் மன சம்பந்தப்பட்ட நோய்களால் அதிகம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அடுத்து தேதி வாரியான பொதுவான பலன் பார்ப்போம். 4ஆம் தேதி பிறந்தவங்க பற்றினா இவர்களிடம் கண்டிப்பும் அதிகாரமும் நிறைந்திருக்கும். இவர்களுக்கு துணிச்சலும் பலமும் அதிகம். போலீஸ், போர் வீரர்கள் போன்று உடல்வாகு அமையும். அடுத்த அடிக்கடி இவங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். அதை கண் கலங்காமல் செயல்பட்டு வெற்றியடைவாங்க. இளமையிலேயே திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டு. தெய்வ பக்தி மிக்கவர்கள். அடுத்தது 13ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்தோம்னா இவர்கள் இளமையில் அதிக போராட்டங்களை சந்திப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்து வசதியான வாழ்விற்கு அடித்தளமாக அமையும். காரணம் இல்லாமல் பலருடைய எதிர்ப்பையும் விரோதத்தையும் சம்பாதிக்க வேண்டியது வரும். இவர்களுக்கு யார் உதவுகிறாங்களோ அவரே இவருக்கு துரோகம் செய்வாங்க. அடுத்து கடலில் அலை ஓய்வதில்லை. அதே போன்றுதான் இவர்களது பிரச்சனைகளை இருப்பினும் தங்கள் கடும் உழைப்பால் பெரும் புகழும் பெருஞ்செல்வம் மிக சிறப்பாக தேடிக்கொள்வாங்க. எதிர்பாராமல் வரும் துன்பங்கள் எல்லாம் எதிர்பாராமலே விலகிவிடும். நேர்மை, கடுமையான உழைப்பும் உங்களை உயர்த்திவிடும். அடுத்து 22ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குணநலங்கள் பார்க்கலாம். அதிக நண்பர்களும் நல்ல பேச்சு சாதுரியமும் உங்களுக்கு உண்டு. நிர்வாக திறமையும் பிடிவாதம் கொண்டவர்கள். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில துணிந்து இறங்கிடுவாங்க. பின்பு அதனால் பிரச்சனைக்குள்ளாவாங்க. இவங்க எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் இவருடன் இருப்பவர்களை கவிழ்த்து விடுவார்கள். வீம்புக்காக சில செயலில் ஈடுபட்டால் தோல்விகளை மிஞ்சும். அரசியல், சினிமா, போட்டி பந்தயங்கள்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. தீய நண்பர்களை தெரிந்து அவர்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் இவங்க சிறக்க முடியும். அடுத்து 31ஆம் தேதி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் சுய திருப்தியே இவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். பணம் இவர்களை தேடி வர வேண்டுமே தவிர இவர்கள் பணத்தை தேடினால் கிடைக்காது. தீவிர தன்மையும் அதிகாரம் செய்தும் இவர்கள் குணம். உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மனோசக்தி மிகுந்தவர்கள். ஆன்மீகம், ஜோதிடம், வேதாந்த ஆராய்ச்சியில் ஈடுபாடு உண்டு. எதிரிகளை துணிவுடன் சந்திப்பார்கள். உலகத்தில் உள்ள பல விஷயங்களையும் இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். மற்ற மனிதர்களை உடனே எடை போடும் சாமர்த்தியமும் இவங்களுக்கு இருக்கும். இவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் நல்ல பதவிகள்லாம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.